வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் பகுதியில் தாங்க இருக்குது. இந்த லேண்டு வந்து ஐயம்பாளையத்தில் தான் இருக்குது. மொத்தம் 4 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. 4 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்கும், வீடு, தண்ணி தொட்டி, 2 போரு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது. 2 போர் மூலியமாக இந்த 4 ஏக்கருமே நீர் பாசனம் பாய்ச்சிட்ருக்குறாங்க. 2 போர் தண்ணி எடுத்து நிலத்துலேயே ஒரு பள்ளம் மாதிரி அமைச்சு அதில் தார்பாலின் போட்டு தண்ணி அங்கே தார்பாலினை விட்டு மோட்ரு வச்சு சொட்டு நீருக்கு மூலியமாக தென்னை மரத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த தென்னை மரத்து தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த மரம் ஃபுல்லாகவே நம்மளுதுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாழை எல்லாமே ஊடு பயிராக போட்டிருக்காங்க. மொத்தம் 4 ஏக்கரு. 4 ஏக்கரு ரோடு பேஸுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எல் ஷேப்பில் ரோடு பேஸ்லேயே வந்துடுதுங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரோடு பேஸு ஃப்ரண்டேஜுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 600 அடி, 600 to 700 அடி வரைக்குமே நம்மளுக்கு ரோடு பேஸ் கிடைக்குங்க. நல்லா அருமையான மணலுங்க. கல் ஒரு கல் பார்க்க முடியாது. அருமையான செம்மண், மணல் கலந்த தரைங்க. ஃபுல்லாகவே நல்ல இலக்கமான தரைங்க தான். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இங்கே பாறையெல்லாம் கிடையாது. கிணறு வெட்டினாலும் இங்கே ஃபுல்லாகவே உரக்கிணறு தாங்க போட முடியும். இந்த தோப்பை ஒட்டியேவும் இது ஒரு 4 ஏக்கர் ப்ளஸ் இதுக்கு அடுத்து இருக்கிற தோப்பு ஒரு 3 ஏக்கர், அங்கிட்டு ஒரு 5 ஏக்கர், அதுக்கு அடுத்து 3 ஏக்கருக்கு அடுத்து உள்ள ஒரு 5 ஏக்கர், மொத்தமாக 12 ஏக்கருமே சேலுக்கு தாங்க வருது. நான் போய் பார்த்த அன்றைக்கி இந்த 4 ஏக்கர் மட்டும்தான் சேலுக்கு வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அடுத்து ஒரு 2 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தோப்பு வந்து சேலுக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் தீர்த்து வைக்கப்படும். தோப்பு ரொம்ப அருமையான தோப்புங்க. வந்து நேரில் பாருங்கள். எல்லாமே 20 வருஷம் மறந்தாங்க. அருமையாக காய் கொடுத்துட்ருக்கு. இந்த 4 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 15,000 காய் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த காய் வெட்டினவர் தான் நம்மளுக்கு தோப்பவே காமிச்சார். இதாங்க மெட்டல் ரோடு, தார் ரோடு போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேம்லேருந்து வாய்க்கால் மூலயமா தண்ணி போகுது. அந்த வாய்க்கால் மூலியமாக தான் இந்த ரோடு வந்து வரும். நல்லா காப்பில் இருக்கிற மரங்க எல்லாமே. ஓரக்கல்லில் வந்து ஊடு பயிருக்கு மரம் வச்சுருக்காங்க. தென்னை மரம் சின்ன சின்ன கன்று, 4 வருஷ கன்று, 2 வருஷ கன்று, அந்த மாதிரி ஓரக்கல்லை வச்சுருக்காங்க. இது ரோட்டோரம் இருக்கிற மரங்க. இது தோப்புக்குள்ளே இருக்கிற மரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்டில் மட்டும் பெரிய மரம் இருக்குங்க. ஒரு 30 வயசு ஆன மரம் மட்டும் ஒரு 50 சென்டில் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 மரங்கள் அந்த ரேஞ்சில் தாங்க வரும் பெரிய மரம் வந்து. இதெல்லாமே பெரிய மரங்கள். நல்ல ஈல்டு கொடுத்துட்ருக்கு பெரிய மரங்கள் எல்லாமே. இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா காய் 15,000 காய் இறக்குறாங்க. 15,000 காய் ஒரு காயோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா 24 ரூபா போட்டு எடுத்துகிட்ருக்குறாங்க. இது ரேட்டு விஷயம், இந்த காய் விஷயம் சொன்னவர் எல்லாமே இந்த தோப்பில் வந்து தேங்காய் இறக்குறவர் தான் இந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு சொன்னார். தோப்பு வந்து நல்ல பராமரிப்பு இருக்குங்க. நல்லா பராமரிச்சிட்ருக்குறாங்க. தண்ணி வசதிலாம் அருமையான ஏரியா. 2 போர் வச்சு 4 ஏக்கரும் நீர் பாசனம் பாய்ச்சிட்ருக்காங்க. நல்ல செல்வ செழிப்பான ஏரியாங்க. உள்ள ஊடு பயிராக வாழை போட்டிருக்காங்க. கற்பூரவள்ளி, செவ்வாழை எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்குறது வந்து சீமப்புல். பலா, மாம்பழம் இது எல்லாமே பயிர் பண்ணியிருக்காங்க. மாமரம், பலாமரம்,
இந்த வெள்ளை கலரில் பெயிண்ட் அடித்த மரம் மட்டும் இந்த 4 ஏக்கருக்கு சொந்தமான நிலம். இந்த 4 ஏக்கருக்கு மேலே 3 ஏக்கர் ப்ளஸ் 5 ஏக்கர் மொத்தமாக சேலுக்கு வருதுங்க. இந்த ரோட்டோரம் ரோடு பேஸ் இருக்கிற இந்த 4 ஏக்கர் வந்து ஒரு ஏக்கர் வந்து நமக்கு 43 லட்சம் சொல்கிறாங்க. ரேட்டு வந்து ஃபைனல் இல்லைங்க, கம்மி பண்ணி பேசிக்கலாம். மேற்கொண்டு உள்ளே வாங்கும்போது இன்னும் ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அடுத்தடுத்து தோப்பு வாங்கும்போது ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக உட்காந்து ஓனர்கிட்ட பேசிக்கலாம். நன்றி மக்களே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.